ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சதில்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் குளோபல் ஃபேஷன் ஷோஸ் நடத்துகிற இந்த டேலண்ட் ஹண்ட் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். குளோபல் ஃபேஷன் ஷோவில் இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா, எல்லாருக்குமே எந்த சைடு வில்லேஜ் சைட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஃபீமேல்ஸ். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு இப்போ பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் பர்சனிங் மை கோர்ஸ். இந்த கேப்ல வந்து லைக் இரெகுலரில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம் மட்டும் போனால் போதும் அந்த மாதிரி இருக்கு கண்டிஷனில். ஸோ இது மட்டும் ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஜோனர் மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து வேற ஒரு இடத்துல காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு இட்ஸ் லைக் கோல்டன் டிக்கெட். ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னால் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு போகும்போது லைக் சின்ன வயசு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே வந்திருக்கேன். பட் இருந்தாலும் சரி, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக போனதுனால ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் ஜட்ஜஸும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னாங்க. பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டு இனி என்ன எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிஜமாகவே ஒரு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறுறேன் ஆஃப்டர் காலேஜ். ஸோ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன்னு இதில் வந்து இன்னும் ஆர்வமாக ஓடி நினைக்கிறேன். பட் இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? இதில் நீங்கள் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் இல்லை, பேஷன் ஆர்ஜே ஆகணுங்கிறது தான் என்னோட பேஷன். ஸோ ஆர்ஜே தான். தேங்க்யூ.